கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வீடியோ மூலம் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் 9 மாதத்தை நம்மளை பாதுகாத்து இந்த 10வது மாதத்தில் அடியெடுத்து வைக்க அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். இரக்கத்தோடு நம்மளை வழிநடத்திருக்கிறார். தேவைகள் அநேக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும், வியாதிகள், போராட்டங்கள், எல்லா விதத்திலையும் நம்ம அதில் தாண்டி வர அவர் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவருடைய இரக்கங்களோ மகா பெரியது. ஆனாலும் பாருங்க, நமக்கு என்னென்ன காரியங்கள் தேவைகள் இருக்கிறதோ, இந்த காரியம் நடக்கணுமே, இந்த சமயத்துல இந்த நேரத்துல நடந்தா நல்லா இருக்குமே என்று நம்ம அநேக நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு. ஆனாலும் ஆண்டவர் முன்குறித்தது அதனதன் காலத்துல கர்த்தர் நேர்த்தியாக செய்து முடிப்பார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க ஏதோ ஒரு காரியம் உங்க வாழ்க்கையில தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, இல்ல அதை ஏன் செய்ய முடியல என்று அநேக வேதனைகளும் உங்களுக்கு ஒரு போராட்டமும் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் நடத்தி வந்த தெய்வம் நான், இனிமேலும் நான் நடத்துவேன். நீ தீர்மானித்தது அது இல்லை உன் வாழ்க்கையில நடக்கிறதற்கு. நான் தீர்மானித்தபடி அது நிச்சயம் நிறைவேறும், நடக்கும். நீ விசுவாசத்தோடு இருன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறார். இந்த புதிய மாசத்துல நமக்கு ஆண்டவர் அநேக காரியத்துல கூட இருந்து நம்மளை கரம் பிடித்து அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். மனுஷங்க நம்மளை மறந்து போகலாம், நம்ம எதிர்பார்த்த சொந்தங்கள் நம்மளை வேண்டான்னு உதறிட்டு போகலாம். ஆனால் நம்மளுடைய இருக்கிற நிலைமை அவங்களுக்கு அற்பமாக தெரியலாம். ஆனால் யார் கைவிட்டாலும் சரி, கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவர் உயிருள்ள காலம் வரை நம்மளை, அவர் இந்த உலகத்துல நம்ம எவ்வளவு காலங்கள் நம்மளை வைத்திருக்கிறாரோ அது வரைக்கும் நம்மளை பாதுகாத்து அவர் எந்த சேதாரம் இல்லாம நம்மளை வழி நடத்துவார். இந்த புதிய மாசத்துல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா 41வது அதிகாரம் 17வது வசனத்துல, இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை பாருங்க, இஸ்ரவேலின் தேவன் அவர் நினைத்தா அவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய கர்த்தர். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் நம்மளை மறந்து ஒதுக்கி போகும்போது கர்த்தர் நம்மளை எளிமையும் சிறுமையுமாக இருக்கிற நம்மளை தேடி, உன் கையை நான் பிடித்த தெய்வம், நான் நிச்சயம் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த கைவிடாது இருப்பேன் என்ற வார்த்தையை பாருங்க, இதுவரைக்கும் நடத்தின தெய்வம் கைவிடாமல் இனியும் அந்த மாதமும் அவர் கைவிடாமல் நடத்துவார். மனிதர்கள் உங்களை ஏமாற்றிருக்கலாம், கைவிட்டிருக்கலாம், நீங்க நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகி இருக்கலாம், உங்களை விட்டு கைவிட்டு போயிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களை நிச்சயம் கைவிடாது இருப்பார். இந்த பாருங்க, நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், ஆகாருடைய வாழ்க்கையில ஆகார் வனாந்தரத்துல அலையும் போது அவளுக்காக யாரும் இல்லை. அவள் வாழ்க்கை முடிந்து போயிட்டது. இதற்கு பிறகு என் வாழ்க்கை என் பிள்ளையோடு நான் மடிந்து போக போறேன் அப்படின்னு சொல்லி அந்த வனாந்தரத்துல அந்த பாதையில நடக்கும்போது அவளுக்கு ஒண்ணுமே யாருடைய உதவியும் இல்லை. கைவிடப்பட்ட நிலைமை. தான் பிள்ளை துருத்தியில இருக்கிற தண்ணியும் செலவழிந்த பிறகு அந்த தண்ணி இல்லாம தன் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாம தூரத்துல போய் அவள் அழுகிறாள். ஒரு பக்கம் குழந்தை அழுகிறது, ஒரு பக்கம் அவள் அழுகிறாள். ஆனாலும் இந்த அழுகின் சத்தத்தை அந்த இடத்துல யாருமே கேட்க யாரும் இல்லை. ஆனாலும் கேட்டிருந்தா கூட யாரும் உதவி இருப்பாங்களான்னு தெரியல. ஆனாலும் பாருங்க, அந்த இடத்துல அந்த பிள்ளையின் குழந்தையின் சத்தத்தையும் ஆகாருடைய சத்தத்தையும் கர்த்தர் கேட்டார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க, உங்க வாழ்க்கையில ஒரு அழுகுரல் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. யாரும் நமக்கு உதவி இல்லை, கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கேன், என்னுடைய அழுகுரின் சத்தத்தை கர்த்தர் கேட்பாரா அப்படின்னு நீங்க ஏங்கி கொண்டிருக்கீங்க. நிச்சயம் கேட்பார். உங்க வாழ்க்கையை அவர் கைவிடாமல் உங்களை நடத்துவார். இந்த வார்த்தையை பாருங்க, இந்த வசனத்துல 41வது ஏசாயா 41வது அதிகாரத்துல 17வது வசனத்துல, சிறுமியும் எளிமையுமானவங்க தண்ணீரை தேடி அது கிடைக்காமல் போகும்போது, அவங்களுடைய நாவு வறண்டு போகும்போது கர்த்தர் அவர்களுக்கு செவி கொடுத்து, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களை கைவிடாதிருப்பார் என்று நம்ம அந்த முழு வசனத்தையும் நம்ம வாசிக்கிறோம். பாருங்க, நம்ம வாழ்க்கையில என்ன குறை இருக்கிறது? தண்ணீர் குறை இல்லாம இருக்கு, நீங்க குறை உள்ளவங்களா இருக்கலாம், ஏதோ ஒரு குறை இருக்கு, அதனால உங்களுடைய தாகம் பெரியதாக இருக்கிறது, உங்க நாவு வறண்டு போய் இருக்கிறது. ஆகாருடைய நிலைமை தான் உங்களுக்கு. வனாந்தரத்துல நீங்க நடந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஆண்டவர் உங்களை கைவிடாம இருப்பார். ஏன்னா அவர் வறண்ட நிலத்தையும் நீரூற்றாக ஆறுகளாக உண்டாக்குற தெய்வம் உங்க வாழ்க்கையிலும் உண்டாக்குவார். கர்த்தர் உங்களை நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். என் அன்பு தகப்பனே, உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன்ப்பா. உம்முடைய பிள்ளைங்க ஏதோ ஒரு
காரியத்துல அவங்க ஆண்டவரே வறண்டு போய் ஆண்டவரே தாகத்தோடு இருக்கலாம். அவங்க என்ன தேவைக்காக காத்திருக்கிறாங்களோ அது நிச்சயம் அவங்க வாழ்க்கையில அது நிறைவேறணும் அப்பா. மனிதர்கள் மறந்து போயிருக்கலாம், கைவிட்டு போயிருக்கலாம், ஆனால் நீங்க கைவிடாத தேவன். அவங்களுக்கு நிச்சயம் மனையிறங்கி அவங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்ய போறீங்கப்பா. மனிதர்களுக்கு முன்பாக அவங்கள வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு அவங்களுடைய கரத்தை பிடித்து நீங்க நடத்த போறீங்க. உங்களுடைய தயவுள்ள கரம் அவங்களை தாங்கட்டும். என்ன காரியம் குறைபட்டு இருந்தாலும், தேவைகள் அவங்களுக்கு இருந்தாலும், அதை எல்லாவற்றையும் சந்தித்து அவங்களுடைய வாழ்க்கையை வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாக, ஆறுகளாக நீங்க மாற்ற போறீங்க. உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.